பாருங்கள், எங்கள் ஊரில் ஒரு ஆறு இருக்குது. நான் இப்போ அந்த ஆற்றுக்கு வந்திருக்கேன். தண்ணி போகுதுங்க. நேற்று நல்ல மழைங்க இங்கே. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஆறு பார்க்குறதுக்கு. இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றதுக்கு ஆற்றுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி போகுது பாருங்கள். செம்ம தண்ணிங்க ஆற்றுல. எல்லாருமே எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாம் இங்கே தான் வருவாங்க குளிக்கிறதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நிறைய இந்த மரம் அதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ மீன் எல்லாம் கிடைக்குங்க. இதில் சூப்பராக இருக்கும். தண்ணி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், எங்கள் ஊரில் தண்ணி வந்ததுனாலே நம்ம சுற்று வட்டாரத்தில் ஒரு 3-4 கிராமம் இங்கே தான் வந்து குளிப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க குளிக்கிறதுக்கு. இப்போ வந்திருக்கோம் நாங்கள், அதனால் குளிக்கலான்ட்டு வந்திருக்கோம் ஆற்றுக்கு. பாருங்கள், பக்கத்து ஊர் பசங்க இவங்கெல்லாம் வந்து குளிக்கிறாங்க. நாங்களும் இங்கே குளிக்கலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னோடய சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோஸை டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ ஆறு காமிச்சேன் இல்லைங்களா, இன்றைக்கி குக்கிங் கூட நான் பண்ணலை. நாங்கள் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். அதனால் வந்துட்டு எங்கள் அண்ணி தான் சமைக்க போகிறாங்க. நான் வீடியோ எடுக்க போகிறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து விட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டில், அதையும் சேர்த்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். 2 கிலோ மட்டன் அவிச்சு வச்சுருக்கோங்க. நம்ம வந்து இப்போ 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கோங்க. 2 கிலோ மட்டன் இல்லைங்களா, 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. நம்ம இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம இப்போ டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம 1 கிலோ சேர்த்துருக்கோம். டொமேட்டோவை சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம புதினா கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாங்க. புதினாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விடலாம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம ஒரு 1/4 லிட்டரு தயிர் சேர்த்து விட்டுடலாங்க. தயிர் சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாங்க. 10 ரூபா பேக்கெட்டு. இது சேர்த்து விட்டுட்டு அடுத்தது வெறும் மிளகாத்தூளுங்க. தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா இதெல்லாம் சேர்த்து கிண்டி விடலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு அடுத்தது தான் நம்ம மட்டன் அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்சு வச்ச மட்டனை சேர்த்துடலாம். ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்குங்க. அதை புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து கறி அவிச்ச தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணியை இப்போ நம்ம சேர்த்து விட்டுடலாம். தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த பாத்திரத்தால் ஒரு பாத்திரம் அரிசி வச்சுருக்கோம் நம்ம, அதனால் 1.5 பாத்திரம் தண்ணி சேர்க்கலாம். நம்ம கறி அவிச்சது தண்ணியும் சேர்த்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 குண்டான் தண்ணி சேர்க்குறேன். கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம், அதனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்த்து உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து விடலாம்.
இப்போ நம்ம அரிசி சேர்த்து விட்டுட்டோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிண்டி மூடி விட்டுருங்க. இப்போ நம்ம இடையில் ஒரு தடவை எடுத்து கிண்டி விடணுங்க. அப்படியே விட்டு அடி பிடிச்சிரும். இடையில் எடுத்து ஒரு தடவை நல்லா கிண்டி மூடுங்க. ரொம்ப இப்போது சாதம் நல்லா இதுவாகிடுச்சுங்க. நம்ம இந்த நேரத்தில் வந்து தம் போட்டுடலாங்க. இப்போ தம் போட்டுட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் சாதம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக அங்கே ஹோட்டல் பிரியாணி என்னங்க, அவ்வளோ ஒரு செம்மையாக வந்திருக்குங்க பிரியாணி. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப்பு, மட்டன் கோலா உருண்டை, மீன் வறுவல், ஆம்லேட், வெங்காய பச்சடி எல்லாத்தோடு சேர்த்து சூப்பராக ஒரு பிரியாணிங்க. ஓகே, நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.